ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 6ஆம் தந்திரம் 7வது அத்தியாயத்தில் இன்று நாம் 1660வது மந்திரம் சிந்திக்கின்றோம். பொய்வேடம் பூண்பர் புசித்தல் பயனாக பொய்வேடம் பூண்டோர் மிகுப்பிச்சை கை கொள்வர். பொய்வேட மெய்வேடம் போதவே போனினும் உய்வேடம் ஆகும் உணர்த்தறிந்தோருக்கே. இந்த பொய்வேடம் பூண்பர் அப்படின்னா உண்மையான பக்தி இல்லாம வேடம் போடுறவங்கள சொல்றாரு. புசித்தல்னா வயிறார ஒன்றது, அதுக்காக வேஷம் போடுறது. அப்புறம் மெய்வேடம் பூண்டோர் அப்படின்னா உண்மையான துறவு நெறியில நிக்கிறவங்கள சொல்றாங்க. மிகுப்பிச்சை கை கொள்வர் அப்படின்னா உயிர் வாயறதுக்காக மட்டும் சாப்பிடுறது, தேவையான அளவுக்கு அதிகமா அது மட்டுமே பிச்சையா பெற்றுக் கொள்றது. உய்வேடமாகும். சரி, எப்படியா இருந்தாலும் தத்துவத்தை உணர்ந்து கொன்றவர்களுக்கு அது கடத்தரோட வழியாக அமையும் அப்படின்றது இந்த இடத்துல சொல்றாரு. திருப்பி கடைசி பாடலாம் பொய் வேடம் மெய் வேடத்தை பத்தி தான் திருப்பி இங்க நமக்கு உணர்த்துறாரு. எந்த நோக்கத்துக்காக நம்ம வேடம் அடைகிறோமோ அதுவே வேடத்தின் உன்னதத்தையும் துறவு நிலையின் உண்மையையும் ஒருவன் உணர்ந்து கொண்டு விட்டால் அதுவே அவனை சிவகதிக்கு அழைத்து செல்லும் உய்வேடம் அப்படின்னு நமக்கு மறைமுகமாகவும் நேரடியாகவும் சுட்டிப்படுத்துகின்றார். ஒரு கதை சொல்லணும் அப்படின்னாக்கா, ஒரு திருடா இருந்தான், நிறைய ஊரா திருடிட்டே இருந்தான். அப்போ போலீஸ் தெரிஞ்சிச்சு, அவனை பிடிக்க வராங்க. அப்போ மரத்துல காவி உடைய அணிஞ்சுக்கிட்டு துறவி மாதிரி இருக்கிறான். அவன் உத்தராட்சம் அணிஞ்சு விபூதி பூச்சிக்கிட்டு அந்த வந்த காவலர்கள்லாம் கூட அவனை தவம் செய்த நினைச்சு வணங்கிட்டு போனாங்க. அந்த செயல் அவனுக்கு ரொம்ப ஒரு மனமாற்றத்தை கொடுத்துச்சு. ஒரு பொய் வேஷம் போடும் போதே இந்த அளவுக்கு மரியாதைன்னா நம்ம உண்மையாவே மாறிட்டா என்ன அப்படின்னு மாறிடுறான். அதுல இருந்து அந்த ஊர் மக்கள்லாம் அவனுக்கு பதம் காணிக்கைகள்லாம் கொடுக்கறாங்க. அப்போ பொய்யான வேடம் போட்டதுக்கே இவ்வளவு பக்தின்னா உண்மையான வேடம் போட்டவளா அவங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் கிடைக்குது இல்லைங்களா? அதுதான் அந்த பொய் வேடத்துல இருந்து மெய் வேடத்துக்கு போற விஷயமா இங்கே நாம் கருதி கொள்ள வேண்டும் என்று கூறி தளத்தை ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி. நன்றிங்க, அருமை, மிக்க நன்றி. வாங்க விந்தியாமா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1660 பொய்மையும் வாய்மை உடைத்து. திருமந்திரம். பொய்வேடம் பூண்பர் பொசித்தல் பயனாக மெய்வேடம் பூண்போர் மிகு பிச்சை கை கொள்வர். பொய்வேடம் மெய்வேடம் போலவே பூணினும் உய்வேடம் ஆகும் உணர்ந்து அறிந்தோருக்கே. அருமையான திருமந்திரம். போலி வேடம் போட்டுக்கொண்டு வாழ்பவர்கள் வயிற்றிற்கு சோறுண்டு வாழ்வதையே குறிக்கோளாக கொண்டவர்கள். உண்மையான தவ யோகம் செய்பவர்கள் உயிர் வாழ்வதற்காக விரும்பி தரும் உணவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். இவர்கள் கைப்பிச்சை எடுத்து உண்பார்கள். உடல் வளர்க்க அல்ல, உயிர் வளர்க்க தவம் செய்ய இதில் தவறில்லை. ஆனால் பொய் வேடம் போடுபவர்கள் தாங்கள் உண்மை தவநெறி செல்வது போற்றிக் கொள்வார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு கூட உண்மை தவ வேடத்தின் பொருள் உணர்ந்து நடந்தால் அதுவே அவர்கள் கடைத்தேற மார்க்கமும் ஆகும். பொசித்த உண்ணுதல் மிகு பிச்சை தேடி வந்து இடும் பிச்சை கை கொள்வர். கை பிச்சையாக ஒரு பிடி சோறு உய் வேடம் கடைத்தேறும் வழி. கழக வெளியீட்டில் மெய்க்கோலம் பூண்பாருக்கு கிடைக்கும் சிறந்த உணவு முதலிய உலகியல் இன்பங்கள் பொய்க்கோலம் பூண்பாருக்கும் எளிதாக கிடைக்கின்றன. பொய்க்கோலம் செய்வார் மெய்க்கோலம் போல் நடிப்பினும் தவ பெருமையின் உண்மையினை அறிவார். தாங்கள் மெய்த்தவ வழி நின்று மேன்மையுறுவர். மேலும் பொய் தவத்தார் மாட்டு பரிவும் கொள்வர். பிச்சை தவ உணவு. பொசித்தற் பயனாக சாப்பாட்டுக்காக
உய்வேடமாகும். உணர்ந்து அறிந்தோருக்கு பொய் வேடத்திற்கே உலகத்தில் மரியாதையும் சோறும் கிடைக்கின்றனவே. மெய்யாகவே வேடம் பூண்டால் பலன் அதிகம் உண்டு. அம்மையினும் இன்பம் உண்டு என்று அறிவாருக்கு பொய் வேடமே அவன் உய்வதற்கு உதவும் வேடமாகும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். அருமைம்மா, மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய். திருமந்திரம் 1660. பொய்வேடம் பூண்மற் போசித்தல் பயனாக மெய்வேடம் பூண்போன் மிகு பிச்சை கைக்கொள்வர். பொய்வேடம் மெய்வேடம் போலவே பூணினும் உய்வேடமாகும் உணர்ந்தறிந்தோர்க்கே. Translation. People do pretentious robes in order to enjoy life, but those who do genuine penance live on major sustenance. Even though pretentious penance appears to be genuine penance, people with felt experience can discern the redeeming robe. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதான் இந்த அவவேடத்தோட இறுதி பாடல். பொய் வேடம் பூண்மர் போசித்தல் பயனாக. அந்த போசித்தல் சாப்பாடாக பார்க்கலாம், இன்பமாகவும் பார்க்கலாம். நமக்கான உலக இன்பத்துக்காக பொய் வேடம் போடுவாங்க. ஆனால் மெய் வேடம் போடுறவங்க, மெய்யை நோக்கி போகிறவங்க வேடம் போட்டிருக்காங்கன்னா அவங்க மிகு பிச்சை கைக்கொள்வர். அவங்களுக்கு மிகுந்த தேவை இருக்கிறதுனால, இறைவனை அடையிறதுக்கு அவங்களுக்கு இது முக்கியமாக இருக்கிறதுனால அவங்க போடுறது, உலக இன்பத்துக்காக இல்லை. அதான் அவங்க வாழ்றதுக்காக சாப்பிட்றவங்க, இவங்க சாப்பிட்றதுக்காக வாழ்கிறவங்க, அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் இதை. பிச்சை போசித்தல்ன்ற வார்த்தை இருக்கிறதுனால இன்னும் யோசிச்சு பார்த்தோன்னா நம்ம அது தேவையில்லாமல் அதை அவங்க போட மாட்டாங்க. இறைவனை அடையிறதுக்கு அது அவங்களுக்கு உதவியாக இருக்குன்றதுனால மெய் வேடம் போடுறாங்க. பொய் வேடம் மெய் வேடம் போலவே பூணினும். ரெண்டுத்துக்கும் வித்தியாசமே இல்லாமல் 6 வித்தியாசங்கள், ஒரு வித்தியாசம் கூட இல்லாத மாதிரி 2 பேரும் ஒரே மாதிரியே ஒரு வேஷம் போட்டிருந்தாலும் உய்வேடமாகும் உணர்ந்தறிந்தோர்க்கே. உணர்ந்து அறிந்தோர்க்கே தான் அது உய்வடைய செய்யும் வேடமாக இருக்கும். அவங்கள இறைவனை அடி சேர்றதுக்கான வேடமாக யாருக்கு இருக்கும்னா, அதை உணர்ந்து அறிந்து போடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது. இது வேடம் மட்டும் இல்லை, எது போட்டாலும் நம்ம எது செஞ்சாலும் அதை உணர்ந்து அறிந்து செய்யும்போது, இப்போ இந்த படிக்கிறது கூட, நம்ம செய்கிற செயல் கூட, எல்லாமே உணர்ந்து அறிந்து செய்யும்போது அதுக்கான பலன் கிடைக்கும். நம்ம போடுற வேடம் ஒரு விபூதி பூசுறதா கூட இருக்கலாம். அது எதுக்காக போடுறோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அதை உணர்ந்து, அதை நல்ல நிலையில உணர்ந்து அதை பூசும்போது எதுக்கு பூசுறோன்றதை உணர்ந்து பூசினோனாலே அதுக்கு ஒரு இது இருக்கு இல்லையா. அதுமாரி எந்த செயலுமே உணர்ந்து செய்யும் போதே அது இறைவனோட தான் சேர்க்கும். அதில் மெய் வேடம், பொய் மெய் எது, அந்த வித்தியாசம் தெரிஞ்சிட்டாலே நம்ம போடுறது எதுக்குன்றதும் தெரிஞ்சிடும். எதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சிட்டா நம்ம எதுக்காக போடுறோன்றது தெரியும் போது இது பொய்க்கான வேடம் தான் அப்படின்றது புரிஞ்சிடும். இறைவன் அடையிறதுக்காக தான் நான் இதெல்லாம் செய்கிறேன், அது இருந்தால் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றப்ப அது மெய் வேடமாக தான் இருக்கும். இன்னைக்கு நான் ஒரு பாடல் கேட்டேன். எங்கள் பக்கத்தில் இருக்க கோயிலில் காலையில் ஓடின பாட்டு திருவாசகம். அதுவும் பொய் மெயின் தான். என்னடா பொய், அதுதான் நம்ம தான் பார்த்துட்ருக்கோன்ற மாதிரி கேட்டேன். நான் அதை அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. இது திருவாசகத்தில் நானே மாணிக்க வாசகர் சொல்கிறாரு, யானே பொய், நானே பொய். அதாவது இந்த உருவமே, இதெல்லாமே நானுங்கிற ஒரு விஷயமே பொய். என் நெஞ்சும் பொய், என்னோட மனம் இருக்கு இல்லையா, அதுவும் பொய். என் அன்பும் பொய், ஏன்னா இதுக்குள்ளேருந்து தானே என் அன்பு வருது, அதுவும் பொய். அவரோட அன்பே பாருங்க பொய்ன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம அன்புலாம் எங்கே போகிறது சொல்லுங்க. ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. எப்போ இறைவனை நம்ம எப்படி இறைவனை பெறலான்றது இந்த பாடலில் சொல்கிறாரு.
ஆனால் வினயன் இப்ப எல்லாமே எனக்கு பொய்ன்னு உணர்ந்துட்டேன் நானு. என்னோட உடல், என்னோட மனம், என்னோட அன்பு கூட இங்க பொய் தான். அப்படின்றத நான் உணர்ந்தாச்சு. இருந்தும் ஆனால் வினயன் இருந்து எனக்கு எதுக்கு இதெல்லாம்? ஐ எம் டன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த நான் என்னையே ஐ எம் டன் என்னை ஏற்றுக்கொள். இது பொய்ன்னு புரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இதில எனக்கு தேவையில்ல அப்படின்ற அந்த நிலை. அழுதால் உன்னை பெறலாமே. எனக்கு இது தேவையில்ல என்னை ஏற்றுக்கொள்ன்னு அழுதால் அதாவது நான்ன்றத இடத்த நம்ம குடுத்துட்டோம்னா, பிக்ஷாண்டவர்ன்னு பிக்ஷாடனர் பிக்ஷாடனர்ன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து பிச்சை கோலம் தான் எடுத்திருப்பாரு. என்னத்துக்கு பிச்சை கோலம் சிவன் எடுத்திருப்பாருன்னா, நம்மளோட ஆணவத்த பிச்சை வாங்குறதுக்காக தான். நம்ம ஆணவத்த தான் இங்க பிச்சையா நம்ம இறைவனுக்கு குடுக்கணும். அதுதான் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. உன்ட்ட வரணும்னா, பொய்ன்னு தெரிஞ்சிட்ட பிறகு இது எனக்கு எதுக்கு இது? அப்படின்னு சொல்லி நம்ம அழுதா, உன்னை பெறலாமே. தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே. இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் நம்ம அர்த்தமே பார்க்க தேவையில்ல. இது அன்புல பொங்குற வார்த்தை. தேனே அமுதே நம்ம பிள்ளைங்களெல்லாம் கொஞ்சுவோம் இல்லையா? அந்த மாதிரி. அதுக்கு அர்த்தம்லாம் நீங்க எடுத்து பார்க்கணுன்னே இல்ல. நமக்கு தேவையானது மட்டும் கூட பார்த்தாலே போதும். தித்திக்கும் மானே கரும்பே தெளிவே அப்படின்லாம் சொல்றாரு. அருளாய் எனக்கு அருள் புரிவாய். அடியேன் உன்னை வந்து உருமாறே. உன்னை வந்து அடையுமாறே, உன்னை வந்து சேருமாறே எனக்கு அருள்வாய். அவர் அழுதது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கார் வேணும், எனக்கு இந்த இன்பம் வேணும் அப்படின்னு இல்ல. இது எல்லாமே பொய்யா இருக்கே, எனக்கு இது வேண்டாம் போதும் அப்படின்னு நம்ம குடுத்து அழுகும்போது, என்ன கேட்குறாரு அவருன்னா, நான் உன்னை வந்து சேரணும், உன்னை வந்து அடையிற மாரி ஒரு அருள் புரி இறைவா அப்படின்னு சொல்லி இந்த பாடல் இன்னைக்கு இந்த பாடல் தான் நான் காலையில எந்திரிக்கும்போதே கோயில்ல இந்த பாட்டு ஓடுச்சு. நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி இது என்ன அப்படின்னு எடுத்து நான் உடனே நெட்ல பார்த்தேன். யானே போய் என் நெஞ்சும் போய் ஏன்னா நான் இது திருவாசகம்லாம் இப்பதான் நான் ஆரம்பிச்சிட்டேன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஒன்றும் தெரியாது எனக்கு. இதை படிக்கிறதுக்கு தகுதி இருக்கான்னு தெரியாது. ஆனா எங்கிருந்தோ எனக்கு அது காமிக்க வைக்கும், அதை சிந்திக்க வைக்குது, அதை சொல்ல வைக்கிறாங்க. ஆம், எனக்கு திருவாசகத்துக்கோ தகுதி இல்லைன்றது எனக்கே தெரியும். ஆனா அத சிந்திக்க வச்சு அத பேச வைக்கிறாங்க. நம்ம உலகியல்ல இருக்கும்போது நம்மள எல்லாரும் வச்சு செய்வாங்க இல்லையா? ஆன்மீகத்துக்கு வந்த உடனே கடவுள் என்ன வச்சு இதெல்லாம் செய்றாருன்னு நான் நினைக்கிறேன். இத வச்சு ஒரு நல்ல கையில மாட்டியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான். ஆனா இது தகுதி இருக்கான்னு தெரியல. ஆனா இந்த பாடல் காலையில கேட்ட உடனே நான் இத பார்த்தேன். அத அப்படியே உங்கள்ட்டயும் பகிர்ந்துகிட்டேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகா அம்மா. வணக்கம் அம்மா. கிருத்திகா அம்மா மியூட்ல தான் இருக்கு. வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கு மந்திரம் வந்து ரொம்ப வெளிப்படையான ஒரு மந்திரம். அதனுடைய ஆழங்கள் எல்லாமே எல்லாரும் பார்த்தாச்சு. கூடுதலா ஏதாவது நுணுக்கம் இருக்கான்னு வந்து நம்ம பார்க்கலாம். அது வந்து பொசித்தல் கௌரிமா, போசித்தல் இல்ல. பொசித்தல்னா உணர்வு. சின்ன பொய் வேடம் போன்ற பொசித்தல் பயனாக அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவங்க சாப்பாடுக்காக பொய் வேடம் போட்டுக்கிறாங்க. இப்போ அதையும் கௌரவ அழகா சொல்லிட்டாங்க. சாப்பாடுங்கிறது எதுவாக வேணா இருக்கலாம். உணவு லிட்டரல் ஃபுட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல புகழ், பணம், இந்த மாதிரி நம்ம நிறைய செய்யக்கூடிய எதுவாக வேண்டுமானாலும் பொய் வேடம். அதை அடைவதற்காக பொய் வேடம். ஒரு சிலர் மரியாதைக்காக போட்டுப்பாங்க. ஒரு சில காரியம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக போடுவாங்க. அது எல்லாமே பொய் வேடம் தான். அப்போ அது எல்லாமே பொசித்தல் தான், உணர்வு தான். அப்போ ஆனா நம்ம இன்னொரு விஷயம் எடுத்துக்கணும்.
மெய் வேடம் பூண்போர் மிக பிச்சை கை கொள்வார் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதுல ஒரு இன்னொரு வேடமும் போடுவோம். நம்ம என்ன போடுவோம்? இந்த பொய் வேடம் இன்னொரு தடவையும் நடக்கும், நம்ம இயல்புலயே நடக்கும். நம்ம ஏதாவது கோயிலுக்கு போறோம், அப்போ ஒரு வேண்டுதல் இருக்கும், அந்த வேண்டுதலுக்காக நம்ம வேடம் போடுவோம். அதுவும் வேடம் தான். ஏன்னா நம்ம கோயில் போகும்போது தெரியும், ஒரே நேரம் உடை உடுத்துவோம், கழுத்துல மாலை போட்டுக்குவோம், காலில் சம்டைம்ஸ் செருப்பு போடாம கூட ஒரு சிலர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிலர் ஒருவேளை உணவு கீழே படுப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கும். இது நம்மளுடைய இயல்பு அல்ல. அங்க கோயிலுக்கு போயிட்டு வந்த மறுநாள் இது உள்டாவா மாறும், தலைகீழ மாறிடும். ஆனா அது போற வரைக்கும் இது. அப்ப அது என்ன அப்படின்னா, பொய் வேடம் மெய் வேடம் போலவே பூணினும். அப்ப அந்த இடத்துல மெய்யாகவே நம்ம அந்த இடத்துல அந்த உணர்வுல இருக்கும். அப்ப அதுவும் தகும்தான். இப்ப ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, முதல் தடவை மலைக்கு போகும்போது 40 நாள் 41 நாள் விரதம் இருப்பாங்க. அப்புறம் அப்படியே கம்மியாகி ஒரு வாரம் இருப்பாங்க. ஒரு கட்டத்துல என்ன இப்படி பண்றோம் அப்படின்னு யோசிச்சுட்டு திருப்பி இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு வாரம் 10 நாள் மாற்றுவாங்க. அப்புறம் ஒரு மண்டலம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 41 நாளைக்கு திருப்பி போவாங்க. எனக்கு தெரிஞ்சு 3 மாசம் விரதம் இருந்தவங்கெல்லாம் இருக்காங்க. ஒரு ஒரு இதுல இருந்து அந்த 3வது கார்த்திகை மாசத்துக்கு 3 மாசம் முன்னாடியே விரதம் இருக்கிறவங்க எல்லாம் இருக்கும். நான் கூட அப்படி இருந்திருக்கேன். கார்த்திகை மாசம் ஆச்சுனாக்க அந்த ஒரு முழு கார்த்திகையும் ஒரு கார்த்திகையும் அப்படி பண்ணுவேன். ஒரு கார்த்திகைக்கு திதிப்பு எடுத்துக்காம இருப்பேன், ஒரு கார்த்திகைக்கு இந்த பர்டிகுலர் ஃபுட் எடுத்துக்க மாட்டேன், இது பண்ணுவேன். இப்படி எல்லாம் கூட நான் கார்த்திகையில இருந்திருக்கேன். அப்போ இதெல்லாம் வேடம் தான். ஆனால் அது மெய் வேடம் போலவே புரியும். அப்ப அதனோட நோக்கம் நேற்றுக்கே நம்ம பார்த்தோம். நோக்கம் சரியாக இருந்தால் நம்ம அதனோட நிலையை சென்று அடைவோம், அதுவும் ஓகே தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதேதான் சொல்றாரு, பொய் வேடம் மெய் வேடம் போலவே புரியும். அப்புறம் அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா, மெய் வேடம் உண்போர் மிக பிச்சை கை கொள்வார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுதான் 2வது வரி. நான் 3வது வரி சொல்லிட்டு 2வது வரிய வரேன். ஏன் அப்படின்னா, அந்த மெய் வேடத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குறிப்பை இந்த இடத்துல சொல்றாரு. அப்போ இத நம்ம பார்க்கலாம். முண்டி சுருங்குதல் அப்படின்னு சொல்லுவாரு. அவை சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். முண்டி சுருங்குதல் பெண்டீர் கழுகு அப்படின்னு. பெண்டீர் அப்படின்னா இந்த இடத்துல பெண்கள் மாத்திரம் இல்ல, இந்த மானுட குலத்திற்கே உண்டி சுருங்குதல் நல்லது. அததான் சொல்றாரு, மிகு பிச்சை கை கொள்வர். எனக்கு இன்னைக்கும் தெரியும், நிறைய பேரு அந்த ஒரு கைக்குழி உணவுக்கு மேல சாப்பிட மாட்டாங்க. அதாவது அப்படி கைய நம்ம 2 கையும் குவிச்சு வச்சுட்டு 2 கையும் சேர்த்து வச்சுட்டு ஒரு கை வரும் பாத்தீங்களா, அந்த அளவு ஒருத்தருக்கு போதும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு சன்மார்க்கத்துல இருக்கிறவங்க, சித்தர்கள் வழியில இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் அந்த ஒரு பிடி உணவு தான் அவங்க சாப்பிடுவாங்க. அதுதான் மிக பிச்சை கை கொள்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அலங்காரமா தட்டுல போட்டு, இன்னைக்கு நம்ம டயட்னு சொல்றோம், ஒரு கப் ரைஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த ஒரு கப் ரைஸ் தான், அதுக்கு மேல வாங்கிக்க மாட்டாங்க. ஒரு பீரியட்ல நான் கூட அப்படி பண்ணிட்டு இருந்தேன். என்ன பண்ணுவோம்னா, அந்த முதல் ஃபுட்டு வாங்குறோம்ல, அதுதான் அதுக்கு தாண்டி அந்த அடுத்த ஃபுட்டு வாங்கவே மாட்டேன், அடுத்த ரைஸ் வாங்க மாட்டேன், எடுத்து போட்டுக்க மாட்டேன். அது என்ன இருக்கோ அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே இல்லை, அதுக்காக மொத்தமா தட்டுல கொட்டிக்க கூடாது, பட் அந்த குவான்டிட்டி. அப்ப அந்த மாதிரி உணவு பத்தின ஒரு முக்கியமான குறிப்பை இந்த இடத்துல திருமூலர் நமக்கு தராரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, மெய் வேடம் பூண்போர் மிகு பிச்சை கை கொள்வர். அப்போ பிச்சைக்கு சாய்ஸ் கிடையாது. அது இந்த இடத்துல இன்னொரு நுணுக்கம் இருக்கு. என்ன அப்படின்னா, 2 உண்ணக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல நமக்கு சாய்ஸ் கிடையாது. அப்ப உணவு அப்படிங்கிறது எதற்குதான் அப்படின்னா, இந்த உடலை வளர்ப்பதற்காக மட்டும்தான், நாக்க வளர்க்கறதுக்கு இல்ல. இன்னைக்கு வத்த குழம்பு கூட்டு பண்ணணும் இல்ல, அப்படிலாம் இல்ல, புளியோதரை நம்ம அவியல் பண்ணி சாப்பிடணும் அப்படிலாம் இல்ல. இந்த இடத்துல இந்த உடலை வளர்ப்பதற்காக எந்த விதமான ஒரு பிடிப்பும் இல்லாம, ஒரு சாய்ஸ் இல்லாம என்ன நடக்கணும்னா, நம்ம போய் 2 உண்ணும் பொழுது எனக்கு தயிர் சாதம் போடு, எனக்கு புளியோதரை போடு, எனக்கு ரசம் சாதம் போடு நான் கேட்க முடியாது. அப்ப என்ன கையில கிடைக்குதோ அதுவும் ஒரு கைதான் வாங்கி சாப்பிடணும் நம்ம. அப்ப இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு நுணுக்கமான விஷயம். ஒண்ணு குவான்டிட்டி சொல்றாரு,
அடுத்தாப்புல அதனுடைய தன்மையை உணர்த்துகிறார் நமக்கு. ஏன் அப்படின்னாக்கா அடுத்தாப்புல வரக்கூடிய வேடம் தவ வேடத்துல இன்னும் ஒரு குறிப்பு நமக்கு தருவாரு. அதனால இந்த இடத்துல உணவு பத்தின ஒரு குறிப்பை வச்சுட்டாரு. மெய் வேடம் பூள்வோர் மிக பிச்சை கை கொள்வர், பொய் வேடம் மெய் வேடம் போலவே பூணினும் பொய் வேடமாகவும் உணர்ந்தறிவாருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பொய் வேடத்தை நம்ம மெய் வேடம் போலவே புனினும் அப்படின்னு இந்த நோக்கம் அந்த எப்போ பொய் வேடம் கூட மெய் வேடம் ஆகும் அப்படின்னாக்கா அதனுடைய நோக்கம் நன்றாக இருக்கும் பொழுது அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னாக்க அது நல்ல வேடமாக மாறும். உய் வேடம் அதாவது நாம் உணர்ந்து அறியக்கூடிய வாழ்வில் உய்யக்கூடிய சென்று அடையக்கூடிய ஒரு வேடமாக மாறும் அப்படின்னு சொல்றாரு. யாருக்கு? உணர்ந்து அறிவோருக்கே. எதை உணர்ந்து அறிவோருக்கே? மெய் வேடம் எது, பொய் வேடம் எது, நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத உணர்ந்து அறிவோருக்கே. எப்படி உணர்ந்து அறிய முடியும்? இப்படி மிகு பிச்சை கை கொள்ளும் பொழுது அப்படின்னு அந்த இடத்துல ஒரு நாட் வைக்கிறாரு. அப்போ இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, யார் ஒருத்தர் அந்த தவ நிலைக்கு போறதுனாலும் சரி, இல்ல அந்த இறை தேடல்ல இருக்கும் போதும் முதல்ல நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டியது நம்மளுடைய நாக்கு. அது எந்த பக்கமா சாயுது, அதுக்கு எவ்வளவு சாய்ஸ் இருக்கு நம்ம கிட்ட அப்படின்லாம் பார்த்துட்டு அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அடக்கப்பட்ட எந்த உணர்வும் பீரிட்டுவிடும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னாக்க அதை கடந்து செல்ல பழக வேண்டும். அப்போ அந்த உணவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப கான்சியஸா கம்மி பண்ண ஆரம்பிச்சோம்னாக்க ஒரே நாள்ல 4 தோசை சாப்பிடுறவங்க 1 தோசை போதும்லாம் எந்திருக்க முடியாது. என்ன பண்ணுவாங்க, 4 தோசைங்கிறது 3 ஆகும், 3ங்கிறது 2, 2ங்கிறது 1.5, 1 ஆகும். அப்புறம் அப்படியே நம்ம அப்படியே கம்மி பண்ணி நம்ம சாப்பிட வேண்டியதா இருக்கும். சோ உணவுங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்கு. அந்த இடத்துல சாய்ஸ் இருக்கக்கூடாது. என்ன இருக்கோ அதை சாப்பிட பழக வேண்டும்னா அத மாதிரி அந்த ஒரு குவான்டிட்டியும் சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரு அரிசி உப்புமா தவிர வேற எதுவும் சாப்பிட மாட்டாங்க. அதுவும் பகவான் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தாரு. வெறும் அரிசி உப்புமா, அதுவும் 2 கரண்டி அந்த நம்ம கையில குவிச்சோம்னாக்கா அந்த 2 கரண்டி உப்புமா தான் உள்ளுக்குள்ள வரும். அவ்வளவுதான் இருக்கும். அதுக்கு தொட்டுக்க கூட ஒண்ணும் இருக்காது. அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தாரு. நிறைய சன்மார்க்கிகள் அப்படி இருக்காங்க. சோ அந்த மாதிரி நம்ம உணவு பத்தின ஒரு முக்கியமான குறிப்பிட்ட நூலர் நமக்கு கொடுத்து தராரு. இன்னும் நீங்க வள்ளலார் கிட்ட போனீங்கன்னா இன்னும் ஷார்ப்பா சொல்லி தருவாரு. அவர் இன்னும் எதை நீக்கணும், இந்த ஒரு கைக்குழி உணவை கூட எப்படி அகற்றணும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி தருவாரு. இன்னைக்கும் திருப்பூரூர்ல வள்ளலார் தாத்தான்னு சொல்லக்கூடிய அவர் இருக்கிறாரு. உணவே கிடையாது, கிட்டத்தட்ட 40 வருஷமா உணவு இல்லாம இருக்கிறாரு. தினமும் காலையில ஒரு 1/2 டம்ளர் குப்பமேனி சாறு குடிப்பாரு. அதே மாதிரி 2 வேளை குடிச்சிட்டு இருந்தாரு. இப்போ ஈவினிங் ஒரு தடவை சாப்பிடுவாருன்னு நினைக்கிறேன். அந்த 1/2 டம்ளர் குப்பமேனி சாறு தண்ணி கலந்து. அதுக்கப்புறம் இப்போ ஐ திங்க் ஒரே ஒரு 1/2 டம்ளர் காலையில மாத்திரம்தான் சாப்பிடுறாருன்னு நினைக்கிறேன். 40 வருஷமா 45 வருஷமா ஏன்னா நான் அவரை பார்த்து 4 வருஷம் ஆச்சு. சோ 45 வருஷமா அவர் உணவு இல்லாம தான் இருக்கிறாரு. அவருடைய கண்களின் வீட்சணமே நமக்கு அவ்வளோ அற்புதமா இருக்கும். அப்போ உணவு அப்படிங்கிறத எப்படி கம்மி பண்ணணும் அப்படிங்கிறத திருமூலர் கோடிட்டு காட்டினா வள்ளல் பெருமானார் நமக்கு ரொம்ப விளக்கமா சொல்லி தருவாரு. அப்பேற்பட்ட ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு அடித்தளம் இருக்கிறாரு திருமூலர். அதை உங்களோடு பகிரங்களுக்கு அந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக்கொள்கிறேன். நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. அருமை. வாங்க தியாகராஜன் ஐயா. வணக்கம் ஐயா. தியாகராஜன் ஐயா வாங்க. மிக்க மகிழ்ச்சிமா. நன்றிங்கம்மா. புதுமான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, நிறைவா இருக்கு. இந்த காலை வேலையில ஒவ்வொரு நாளும் திருமந்திரத்தை சிந்தித்து பொருள் உணர்றதுல கிடைக்கிற ஒரு ஆனந்தம் வேற எதுலையுமே இல்லை. ஏன்னா அந்த உணர்ந்தோர் என்று சொல்லும் போது அந்த உயர்ந்த நிலை, அந்த வீடு என்று சொல்லக்கூடிய அந்த மெய்யுணர்வு என்ற பதம்னு சொல்லுவாங்க, அந்த பதநிலை, அதை அடைவதற்காகத்தான் ஒவ்வொரு நாளும் மனிதர்கள், அதாவது நாம எல்லாருமே முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா முயற்சி என்று சொல்வதை விட அதற்குரிய வழிமுறைகளை, பெரியோர்கள் காட்டிய வழிமுறைகள்ல
நம்ம அன்றாடம் பண்பாட்டு கல்வியாக கற்றுக்கொண்டு அதை கடைபிடித்து வருகிறோம். அது நம்ம எதுக்காக செய்கிறோம்னு தெரியாது, இருந்தாலும் செய்து கொண்டே இருந்தோம்னா நிச்சயமாக அந்த உயர்வை அடைய முடியும். அதனுடைய குறிப்புகளை ஒவ்வொரு நாளும் சிந்திக்கும் போது மனதுக்கு மகிழ்ச்சியாகவும் இதமாகவும் இருக்கிறது. இந்த ஆன்ம சுவாசம் இந்த தளத்துல கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை மெய்யன்பர்களுக்கும் பணிவன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஓம் திருமூல திருவடிகள் போற்றி, ஓம் திருமூல திருவடிகள் போற்றி, ஓம் திருமூல திருவடிகள் போற்றி. இன்றைய மந்திரம்: பொய் வேடம் பூண்பர் பொசித்தல் பயனாக, பொய் வேடம் பூண்பர் பொசித்தல் பயனாக, மெய்வேடம் பூண்போர் மிகு பிச்சை கை கொள்வர், மெய்வேடம் பூண்போர் மிகு பிச்சை கை கொள்வர், பொய் வேடம் மெய்வேடம் ஓதவே பூணினும் உய்வேடமாகும், உணர்ந்து அறிந்தோர்க்கே உய்வேடமாகும், உணர்ந்து அறிந்தோர்க்கே உய்வேடமாகும், உணர்ந்து அறிந்தோர்க்கே. மிக்க மகிழ்ச்சி. இதுல உயர்வான வேடம் அப்படின்னு சொன்னா, வேடம் என்றால் என்ன? அதாவது பாவித்தல். இப்போ ஒருத்தர் இருக்கான்னு என்ன வேஷம்பா போட்டிருக்கிற அப்படின்னு நாடகத்துல கேட்கறது மாதிரி, இந்த உலகமே நாடக மேடையாத்தான் இருக்கு. இப்ப எல்லாருமே நடிகர்கள் போலதான் இருக்கிறோம். ஒவ்வொரு தட்டையும் ஒவ்வொரு மாதிரி பேசுறோம், பழகுறோம். அதற்குரிய பாத்திரம். இப்ப தந்தை மகன் என்று சொன்னா அந்த இடத்துல தந்தைன்ற பாத்திரம், அம்மா அப்படின்னு எடுத்துட்டு அம்மாவுக்கு மகன்ற பாத்திரம். இது மாதிரி ஒவ்வொரு வித்தியாசமாக ஒரே மனிதர் தான் அந்த இடத்துக்கு தகுந்தாப்புல நாம இந்த உலகத்துல இருந்து கொண்டிருக்கிறோம். பாத்திரம். அப்ப அந்த வேடம் என்ன தன்மையில நாம இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். உலகத்துல பார்த்தோம்னா எல்லாமே வேஷம்தான், அதுதான் நடந்துட்டு இருக்கு. எல்லாமே எதுக்குன்னு கேட்டா, இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு, புலன் இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு. பொசித்தல் என்று சொன்னா சாப்பிடுவது மட்டும் குறிக்குமா அப்படின்னு பார்த்தா, இந்த உடல் உயிர் இயங்குவதற்கு எந்தெந்த வகையிலெல்லாம் உட்கொள்வதற்கு உண்டான பொருட்கள் அத்தனையுமே உணவு தான். இப்ப காற்றை உள்ள இழுத்து விடுறோம்னா அதுவும் கூட உணவு தான். அந்த உடல்ல உள்ள அந்த சுழற்சி, பஞ்சபூதங்கள் முறையாக இயங்குறதுக்கு எந்தெந்த வகையில ஆற்றலை உட்கொள்றோமோ அத்தனையும் உணவாகத்தான் இருக்கு. அப்ப இந்த உடல் தேவைக்கு தக்கவாறு என்ன தேவையோ அதை மட்டும் இறந்து உண்பர் அப்படின்னா, இறைவனாக அனைவரையுமே பாவித்து அவங்ககிட்ட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. எல்லாரும் கொடுக்கறத வாங்கி சாப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டா, அந்த தேவையை ஒட்டி இயற்கை சில நேரத்துல கொடுக்கும். அந்த இயற்கையாக உள்ள மனிதர்கள் சிலர் அந்த தரம் அறிந்து கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனா உண்மை நிலையை உணர்ந்த பிறகு அந்த மனிதரை பார்க்கும் போதே இவருக்கு நாம ஏதாவது கொடுக்கணும், உயர்ந்த தன்மையில இருக்கிறாரு அப்படின்னு முகத்துல அந்த ஒளி பொருந்திய முகத்தை பார்க்கும்போது தானாகவே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. முதல்ல அவர் போகும்போது கையை நீட்டுவாங்க, முகத்தை பார்ப்பாங்க. உதாசீனப்படுத்தினா கூட அவருக்கு கொடுக்கறதுனால நமக்கு ஏதோ ஒரு உயர்வு கிடைக்குதே அப்படின்னு நினைச்சிட்டு தூரத்துல பார்த்த உடனே அவருக்கு அன்றைக்கு நம்ம முதல்ல அவருக்கு கொடுத்தோம், நமக்கு அன்றைக்கு பொழுது நல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சிட்டு வர்றதுக்கு முன்னாடியே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது மாதிரி அந்த தவ வேடம் பூண்டு காவி உடுத்திக்கிட்டு போனா எல்லாரும் நமக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் அவர் அந்த காவி வேஷம் போட்டுக்கிட்டு கையை நீட்டினாரு. அதே மாதிரி அவருக்கு கொடுத்த மாதிரி அவங்களுக்கும் கொடுத்தாங்க. பரவாயில்லையே, நமக்கு கையேந்தினா காசு கொடுக்குறாங்க, பொருட்கள் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு அந்த தவம் செய்யறவங்க போல இவங்களும் வேஷம் கட்டிக்கிட்டு அப்படியே போக ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ அது பொய் வேடம் மெய் வேடம் அப்படின்னு சொல்லும் போது மெய்ய உணர்வதற்கு முதல்ல அது வேஷம் தான் போடுறோம். அதே மாதிரி அந்த மெய் வேஷம் போட மெய்ய உணர்றதுக்காக உண்மையிலேயே முயற்சி பண்றவங்களை பார்த்துட்டு அவங்கள மாதிரியே வேஷம் கட்டுறவங்களும் இருக்காங்க. அப்ப அவனுடைய நோக்கமும் அவன் என்ன நோக்கத்துக்காக போறான்றது இவனுக்கு தெரியாது. ஆனா அவன் இந்த மாதிரி காவி உடுத்திட்டு போனான், எல்லா உணவு கொடுக்குறாங்க, நம்மளும் காவி உடுத்திட்டு போனா. ஆனா ஒரு நேரத்துல அது உண்மையை உணரும் போது அவங்களுக்கும் வாய்ப்பு உண்டு. அப்ப இறைவனை உணர்றதுக்கு தான் அவங்க தவவேடம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத உணர்வதற்கு அந்த பொய் வேடம் போன்றவர்களுக்கு வாய்ப்பு இருக்கு.
இப்ப பொய் என்று சொல்லும்போது அதில் உண்மையும் பொதிந்திருக்கிறது. அதை உணராம மாத்தி சொல்றாங்க. அதுதான் உண்மை. அப்ப பொய் என்பதில் அன்னம் போல, அன்னப்பறவை பாலும் தண்ணி இருந்துச்சுன்னா பாலை மட்டும் எடுத்துக்குமா, தண்ணியை விட்டுருமா. அது மாதிரி மெய் வேடம் பூண்டவர்கள் எல்லாத்திலும் இருக்கக்கூடிய உண்மையை மட்டும் எடுத்துக்கொள்வார்கள். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற அளவுல அதை மட்டும் எடுத்துக்குவாங்க. ஆனா பொய் வேடம் கொண்டவர்களுக்கு பிரிச்சு பார்க்க தெரியாது. எது பொய் எது மெய்ன்னு தெரியாது. ஆனா சில நேரங்கள்ல அவங்க என்ன பண்றாங்களோ அதையே ஃபாலோ பண்ணும் போது அவங்களும் மெய்யடியார்கள் போலவே பழக்கத்துக்கு கொண்டு வந்துருவாங்க. அதனால பொய் வேடம் போண்டாலும் அவர்களை ஃபாலோ பண்ணும் போது சில நேரங்கள்ல அந்த தன்மையை அனுபவிக்கக்கூடிய தன்மை வரும். ஒரு மொழி பேசுறவங்களை பார்க்கிறோம். எனக்கு வடநாட்டுல போய் தண்ணி கொடுப்பா அல்லது ஒரு 2 வாழைப்பழம் கொடுப்பா, தோ கேளா தோ அப்படின்னு ஹிந்தியில ஒருத்தர் கேட்கறத பார்த்துட்டு இவனுக்கு அர்த்தம் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. தோ கேளா தோ அப்படின்னா உடனே 2 வாழைப்பழத்தை கொடுக்குறோம், இதை சொன்னா இது கொடுப்பாங்க பொருக்கு அப்படின்னு பொருள் தெரியாம சொன்னா கூட அந்த பலன் கிடைக்கிறது போல அந்த பொய் வேடம் பூண்டவர்களை ஃபாலோ பண்ணும் போது கூட, அதாவது மெய் வேடம் பூண்ட மெய்யாக அதை முயற்சி பண்றவங்களை அவங்க என்ன பண்றாங்களோ அந்த வழிமுறைகளை கடைபிடிக்கிறவங்களுக்கு அது கிடைக்கும், உயர்வு கிடைக்கும். அதனாலதான் பொய் வேடம் மெய் வேடம் போலவே பூணினும் உயிர் வேடமாகும் உணர்ந்து அறிந்தோர்க்கு. விட்டுட்டு எல்லாம் விட்டு தேவைக்கு மட்டும் எதுக்காக செய்கிறாங்கன்னு அந்த பொய் வேடம் பூண்டவனு யோசிக்க ஆரம்பிச்சுட்டானா அவனுக்கும் அந்த உணர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால அந்த உலகத்தை தெரிஞ்சுக்கணும், உண்மையை உணர்ந்து ஃபாலோ பண்றவங்க போல நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கிறோமா இப்படிங்கெல்லாம் உணர்ந்து நாம எந்த நிலையில இருக்கோங்கிறத தெரிஞ்சு ஒரு உயர்வுக்கு வரணும். நோக்கம் அந்த உயர்ந்த மேன்மையான அந்த தெய்வீகத்தன்மையை உணரணும் அப்படிங்கிற கருத்து நம்ம மனசுல பதிஞ்சிருச்சுன்னா வாழ்க்கையில சிறப்பு நிலை அடையலாம் என்று கூறி வாய்ப்பளித்த தளத்திற்கும் ஏனைய மெய்யன்பர்களுக்கும் நன்றி கலந்த பணிவான வணக்கங்களை வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்து கொள்கிறேன். ஓம் திருமூல திருவடிகள் சரணம். நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. அருமை. வேற எதுவும் கேள்வி கருத்து ஏதாவது இருக்குங்களா? நிறைவு செஞ்சுக்கலாமா? நன்றி, அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது நிறைவு செய்துட்டேங்கம்மா. நன்றி. நன்றிங்க ஐயா. எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.